Hello students, welcome to IBPS Clerk paper explanation for reasoning. Right. So first question என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். 8 people P, Q, R, S, T, U, V and W live on 8 different floors of a building but not necessarily in the same order. The lowermost of the building is number 1, the one above that is number 2, so on till the topmost floor is number 8. So 8 floors கொடுத்துருக்காங்க. So அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம draw பண்ணிட்டோம்னா, so அதாவது டேபிள் போட்டுக்கிட்டோம்னா 8 members, so 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, right? So 8 floors, right? இங்க எத்தனை வேரியபிள் வெறும் பர்சன் தான் கொடுத்துருக்காங்களா இல்லை வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களோன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ பர்சனுக்கான இது ஸோ வெறும் பர்சன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ பாசிபிலிட்டிஸ் இங்கே எடுத்துக்கலாம். ரைட். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், P lives on floor number 6. ஸோ P lives on floor number 6. நெக்ஸ்ட் ஒன்லி ஒன் பர்சன் பிட்வீன் P and U. ஸோ பாசிபிள் U இங்கே வரலாம். ஸோ இங்கே U வரலாம். ரெண்டு பாசிபிலிட்டி வருது. Only 3 people live between U and R. So U and R 3 people, 1, 2, 3. So 1, 2, 1, 2, 3. So R இங்க வந்துரும், right? So இந்த condition 1, 2, 3. So R இங்க வந்துரும், right? Next one, W lives immediately below R. So W lives immediately below R. W இங்க வந்துரும். So இங்க W. ரெண்டு possibility. There are as many people between Q and S as there are between S and V. ஓகே. ஸோ Q and Sக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா S and Vக்கும் இருக்கணும். அதுதான் கண்டிஷன். V lives neither immediately above or below U. ஸோ அதாவது immediately above or below Uனா அப்போ வந்து இங்கே நமக்கு V வர வாய்ப்பு கிடையாது, ரைட்? ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு V இங்கே வராது. ஓகே. ஸோ V இங்கேயும் வராது. இந்த ரெண்டு கண்டிஷன்லேயே வராது, ரைட்? ஸோ பார்க்கலாம். ஸோ இங்கே என்னன்னா Qக்கும் Sக்கும். ஸோ பார்க்கலாம். இங்கே சப்போஸ் S எடுத்துட்டோம்னா இங்கே Q எடுத்துக்கலாம். இங்கே Q எடுத்துட்டா பட் Sக்கும் Vக்கும் சேமாக தான் இருக்கணும் எத்தனை பேர் இருக்காங்களோ. ஸோ பாசிபிள் இல்லை. நெக்ஸ்ட் இங்கே S எடுத்துக்கணும். ஓகே. இங்கே S எடுத்துட்டா இங்கே Q எடுத்துட்டா இங்கே V எடுத்துக்கணும். ஸோ அதுவும் பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்ம? ஓகே. இங்கே S எடுத்துக்கிட்டா, ரைட்? ஸோ இங்கே S எடுத்துக்கிட்டா இங்கே V எடுத்துக்கணும். அப்படி இல்லைனா இங்கே V எடுத்துக்கணும். இங்கே V எடுத்துட்டா Qன்றது மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுவும் பாசிபிள் கிடையாது, ரைட்? அப்போ இந்த பாசிபிலிட்டி நமக்கு வந்து இந்த மாதிரி வருது. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஒருவேளை இங்கே S எடுத்துக்கிட்டா இங்கே Q எடுத்துக்கலாமா? ஏன்னா இங்கே V வராது. ஸோ Q எடுத்துக்கிட்டா இங்கே நமக்கு என்ன எடுக்கலாம்? இங்கே V எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா Qக்கும் Sக்கும் நடுவில் எத்தனை பேர்? ஒருத்தர். அதே மாதிரி Sக்கும் Vக்கும் நடுவில் எத்தனை? ஒருத்தர். அப்போ இந்த பாசிபிலிட்டி வந்து நமக்கு தப்பாகுது. கிளியரா? ஸோ ஃபைனலாக இதுதான் நம்மளோட அரேஞ்ச்மெண்ட்ஸ். பட் ஒரு பர்சன் நம்ம இங்கே மிஸ் ஆகுது. யார் அந்த பர்சன் நம்ம பார்க்கலாம். ஸோ மிஸ் ஆன பர்சன் யாரு? ஸோ PQRST. ஸோ என்ன எடுக்கணும் நம்ம? RST. ஸோ T வந்து இங்கே வரும் செகண்ட் ஃப்ளோரில், ரைட்? ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ நோட் பண்ணிக்கிங்க. ஸோ 1 by 1 கொஸ்டின் இப்போ நம்ம ஆன்சர் பண்ணலாம். So 4 of the following 5 are alike in a certain way as per the given arrangement and thus form a group. Which of the following does not belong to that group? So PR. So PR ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்கு. நெக்ஸ்ட் UV வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கேப் இருக்கு. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்டாக இருக்கு. நெக்ஸ்ட் TQ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கேப் இருக்கு. அப்போ PR தான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 PR நம்மளோட ஆன்சர், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், who lives exactly between floors on which P and W live? So P க்கும் W. Okay. So who lives? யார் இருக்கா? P க்கும் W க்கும் நடுவில் யாருமே இல்லை. So no one. Option 3 no one, right? Next one. Next, if all people made to live in alphabetical order from top to bottom, positions of how many people remain unchanged சொல்றாங்க. So என்ன கொடுத்துருக்காங்க? PQRST U தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி. ஸோ P Q R S T U V W. ஸோ எத்தனை அன்ரிமைன் சேஞ்ச்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. இதுவும் சேஞ்ச் ஆயிருக்கு. எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. அன்சேஞ்ச் எதுவுமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 நன் நம்மளோட ஆன்சர் இங்கே. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், who amongst the following lives on topmost floor? That is number 8. That is R. So option number 4 R. Clear? Next one. So next one, which of the following is true about Q? So Q பத்தி true என்னன்னு கேக்குறாங்க. So Q lives on even number floor. கிடையாது. odd number. All the given statement are true. Okay. Only 3 people live between Q and R. So Q க்கு R 2 people தான் நடுவில் இருக்காங்க. Next Q lives Q lives on the lowermost floor. அதுவும் கிடையாது. P lives on a floor immediately above Q. So option number 5 தான் நம்மளோட ஆன்சர் இங்க. Next one. So next one, Silox கொடுத்துருக்காங்க. So solve பண்ணலாம். So first conclusion, no monument is a figure ன்னு சொல்றாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ மானுமெண்ட் எங்க இருக்கு, ஃபிகர் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபிகர்ஸ், சம் ஃபிகர்ஸ் ஆர் பிக்சர், ஆல் பிக்சர்ஸ் ஆர் ஸ்கல்ப்சர்ஸ், நோ பிக்சர் இஸ் ஏ மானுமெண்ட்னு சொல்றாங்க. கரெக்டா?
ஸோ பாருங்க நல்லா நம்ம எது எதுக்கு நடுவில் கண்டுபிடிக்கணும் மானுமெண்ட்டுக்கும் ஃபிகருக்கு நடுவில் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ நல்லா கவனிங்க சம் ஃபிகர்ஸ் ஆர் பிக்சர் இருக்கு நெக்ஸ்ட் ஆல் ஃபிகர்ஸ் ஆர் வாட் ஸ்கல்ப்சர்ஸ் ரைட் ஆல் ஃபிகர்ஸ் ஆர் வாட் ஸ்கல்ப்சர்ஸ் நெக்ஸ்ட் நோ பிக்சர் இஸ் ஏ மொமெண்ட்னு சொல்றாங்க அப்போ நோ பிக்சர் இஸ் ஏ மொமெண்ட்னு சொல்லும்போது நமக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்கா மொனுமெண்ட்டுக்கும் சாரி மொனுமெண்ட் இல்லை மொனுமெண்ட்டுக்கும் நமக்கு எதுக்கு ஸோ மொனுமெண்ட்டுக்கும் நமக்கு ஃபிகருக்கும் கனெக்ஷன் இருக்கான்னா கனெக்ஷன் கண்டிப்பாக கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது நமக்கு ஆன்சராக வராது நெக்ஸ்ட் சம் பிக்சர்ஸ் ஆர் ஸ்கல்ப்சர்ஸ்னு இருக்கு ஸோ சம் பிக்சர்ஸ் ஆர் ஸ்கல்ப்சர்ஸ்னா பாருங்க சம் ஃபிகர்ஸ் ஆர் பிக்சர்ஸ்னு இருக்கு ஆல் ஃபிகர்ஸ் ஆர் ஸ்கல்ப்சர்ஸ் ஸோ சில பிக்சர்ஸ் எங்கே இருக்கு நம்ம பிக்சர்ஸ்குள்ளே இருக்கு அப்போ எல்லா ஸ்கல்ப்சர்ஸ் எல்லா ஃபிகர்ஸுமே ஸ்கல்ப்சர்ஸ் ஆகும்போது கண்டிப்பாக பிக்சர்ஸ் வந்து ஸ்கல்ப்சர்ஸோட ஓகே இன்க்ளூட் ஆகும் ஸோ செகண்ட் ஒன் நமக்கு இங்கே ஆன்சர் ரைட் only 2 ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 only 2 இஸ் அவர் ஆன்சர் next one so inga all rectangles are circles nu solranga okay all rectangles are circles so rectangles enga irukku circles enga irukku nu paakalam ella square me enga irukku circle kulla irukku aprom ella rectangle me enga irukku namakku square kulla irukku appo ella rectangle square kulla irukku next squares ellame circle kulla irukku appo kandipa all rectangles are circles option number that is conclusion 1 namak follow agudhu next second one all circles are squares nu irukku so all squares are circle dhaan kuduthirukangale thavara all square circles are square nu namak sollala so இது வந்து பாத்தீங்கன்னா follow ஆகாது so only one that is option number 2 only one is true right so next one conclusion no train is a car னு சொல்றாங்க so train car எங்க இருக்குன்னு பாருங்க so no train is a car so பாருங்க all jeeps are cars எல்லா ஜீப்புமே என்னது காருன்னு சொல்றாங்க நோ கார் இஸ் அண்ட் ஏரோப்ளைன் ஸோ காருக்கும் ஏரோப்ளைனுக்கும் ரிலேஷனே கிடையாது அப்போ காருக்கும் ஏரோப்ளைனுக்கும் ரிலேஷன் கிடையாதுன்னா கார் எங்க ஜீப் எங்க இருக்கு காருக்குள்ள இருக்கா அப்போ காருக்குள்ள இருக்குன்னா காருக்கும் ஏரோப்ளைன் ரிலேஷன் கிடையாது அப்போ கண்டிப்பா ஜீப்புக்கும் ஏரோப்ளைன் ரிலேஷன் கிடையாது செகண்ட் கன்க்ளூஷன் சொல்றேன் நோ ஜீப் இஸ் ஏரோப்ளைன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது செகண்ட் ஒன்ன்றது ஃபாலோ ஆகுது ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் போலாம் இப்போ எல்லா ட்ரெயின்ஸுமே ஸோ ஆல் ட்ரெயின்ஸ் ஆர் இன் ஏரோப்ளைன் ஸோ ஆல் ட்ரெயின்ஸ் ஆர் ஏரோப்ளைன் நெக்ஸ்ட் நோ ஏரோப்ளைன்ஸ் ஆர் வாட் கார் அப்போ ட்ரெயின்ஸ் எல்லாமே எங்க இருக்கு ஏரோப்ளைனுக்குள்ள தான் இருக்கு ஏரோப்ளைன் காருக்கும் ரிலேஷன் இல்லை அப்போ கண்டிப்பா ட்ரெயினுக்கும் காருக்கும் ரிலேஷன் இருக்காது ஸோ நோ ட்ரெயின் இஸ் கார் ஸோ போத் 1 and 2 that is option number 2 both 1 and 2 follows right next one so next conclusion all creativities can never be talents னு சொல்றாங்க so can never be னா என்னது definite negative so பார்க்கலாம் இங்க ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்னது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் so பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும்போது நமக்கு நெகட்டிவ் கன்க்ளூஷன்ன்றது நமக்கு ஃபாலோ ஆகாது நெக்ஸ்ட் செகண்ட் கன்க்ளூஷன் all talents being creativity is a possibility so talent and creativity எங்க இருக்கு பாருங்க some skills are talent some creativities are skills so skill தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க மிட் பாயிண்ட் அதாவது ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா டேலண்ட்டும் கனெக்ட் ஆயிருக்கு கிரியேட்டிவிட்டி கனெக்ட் ஆயிருக்கு பட் கிரியேட்டிவிட்டி டேலண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கனெக்ட் ஆகல ஸோ பாசிபிலிட்டி இருக்கும் ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோஸ் ஹியர் தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் என்னது fourth option only conclusion 2 follows right next one all puzzles are jokes okay so பார்க்கலாம் all puzzles are jokes னு இருக்கு ஸோ என்ன இருக்கு பாருங்க இங்க no riddle is a puzzle so riddleக்கும் puzzleக்கும் ரிலேஷனே கிடையாது some jokes are riddles னு இருக்கு கரெக்டா சம் ஜோக்ஸ் ஆர் ரிடில்ஸ் இருக்கு இப்போ ஜோக்ஸுக்கும் நமக்கு பசிலுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா எந்த விதமான ரிலேஷன் இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது நமக்கு ஃபாலோ ஆகாது நெக்ஸ்ட் சம் பசில்ஸ் ஆர் ஜோக்ஸ்னு இருக்கு ஸோ சம் பசில்ஸ் ஆர் ஜோக்ஸ் ஆல்ரெடி சொன்னோம் ஜோக்ஸ்க்கும் பசிலுக்கும் எந்த விதமான டைரக்ட் ரிலேஷனுமே கிடையாது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்னும் இங்கே ஃபாலோ ஆகாது அப்போ என்ன சொல்லலாம் நம்ம நெய்தர் நார் ஆப்ஷன் நம்பர் 1 நெய்தர் நார் நம்மளோட ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் ஸோ நெக்ஸ்ட் ஒன் இங்கே என்னது ஸோ டைரக்ஷன் பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஸோ draw பண்ணலாங்க A is 20 meters west of B so A is 20 meters west of B next point B is 12 meters south of C so point B is 12 meters south of C next one point C is 10 meters east of D so point C is 10 meters east of D right so next one point D is 5 meters north of E so point D is 5 meters north of what E so this is 5 meters right okay next one so question பார்க்கலாம் if point G is 8 meters if point G is 8 meters to the north of E if point G is 8 meters to the north of E அப்போ என்னது இங்க ஆல்ரெடி 5 அப்போ இங்க G இருக்குன்னா இங்க இது வந்து பாத்தீங்கன்னா 3 meters எடுத்துக்கலாம் டோட்டல் 8 meter டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 8 meters right satisfy ஆகுது next then which are the following will be the nearest point to G so nearest point என்னவா இருக்கும் கண்டிப்பா nearest point வந்து பாத்தீங்கன்னா D ஆ தான் இருக்கணும் so option number 4 D நம்மளோட ஆன்சர் right so next one in which direction point A with respect to E so point A with respect to E என்ன இருக்கு southwest direction that is option number 5 southwest direction next one okay so questions based on
சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ரைட், ஓகே. ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 4 of the following 5 are alike in a certain way based on their positions in the given arrangement and so form a group. Which is the one that does not belong to the group? So odd one out find out பண்ணணும். ஸோ பாருங்க WM. ஸோ WM எங்க இருக்குன்னு பாருங்க, WM. ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேப் இருக்கு. ஸோ எம்முக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கு. ஸோ WM, ஓகே, இந்த சிம்பிள். நெக்ஸ்ட், and percentage 4, and percentage 4, and percentage 3 கேப், இதே மாதிரி 3 கேப் வருது, percentage 4. ஸோ சேம் அதே இதில் தான் வருது. நெக்ஸ்ட் A9Q, ஓகே. ஸோ A9 3 கேப், Q, ஸோ 1 கேப், ஓகே. சேம் அதே மெத்தடில் தான் வருது. நெக்ஸ்ட் 98U, ஸோ 9 எங்கே இருக்கு? ஸோ 9 8 3 கேப் U, ஸோ அதே மெத்தடில் தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் நம்பர் 5 தான் நமக்கு ராங்காக இருக்கும்னு ஸோ செக் பண்ணலாம். ஸோ PJ5, ஸோ PJ 3 கேப் 5 எங்கே இருக்கு? இந்த பக்கம் வருது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 5 தான் ஆட் ஒன் அவுட். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், what should come in the place of question mark in the following series based on the given arrangement, right? And 7K, so and 7 எங்க இருக்குன்னு பாருங்க, and 7 இந்த லாஸ்ட்ல இருக்கு. ஸோ K என்றது ஃபர்ஸ்ட் இருக்கு, ரைட். நெக்ஸ்ட் P4L, ஸோ P4 னா இங்க ஒரு கேப் விட்டுட்டு P4 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் L வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கேப் எடுத்திருக்காங்க, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 2B8, ஸோ 2B னா எங்க எடுத்துருக்காங்க? ஒரு கேப் விட்டுட்டு 2B எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 8 ஒரு கேப், ஸோ ஒரு கேப்ன்றது காமனாக இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் 5 கார்பரேட் U, ஸோ 5 கார்பரேட், ஸோ ஒரு கேப் 5 கார்பரேட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் U ஒரு கேப் விட்டு எடுத்திருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் ஒரு கேப் விட்டுட்டு என்ன இருக்கணும்? 6W எடுக்கணும். இங்க ஒரு கேப் விட்டுட்டு 9, ஸோ 6W9, ஸோ 6W9, ரைட். ஆப்ஷன் நம்பர் 3 நம்மளோட ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், next one, if all the symbols are dropped from the arrangement, then which one of the following will be the 14th from the right end of the given arrangement? So 14th from right end, எல்லா சிம்பிளுமே நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸோ பார்க்கலாம், எந்த சிம்பிளுமே கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14, that is what? Q. So option number 5, Q நம்மளோட ஆன்சர் இங்க. Next one, how many such letters are there in the given arrangement, each of which is immediately followed by a symbol and also immediately preceded by a number? Another letter இருக்கணும், immediately followed by a what? Symbol and followed by a what? Number. ஸோ எந்த லெட்டர் வேணா இருக்கலாம், வர்பல் கான்ஸ்டன்ட் எது வேணா இருக்கலாம், காமன் லெட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இந்த லெட்டருக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. ஸோ லெட்டர் preceded by symbol followed by what? Okay, so followed by a symbol preceded by number, sorry, okay. Letter followed by a symbol preceded by, so preceded by a number, so இந்த ஆர்டர்ல இருக்கணும். ஓகே, so preceded by number கிடையாது. நெக்ஸ்ட் இன்னொரு லெட்டர் preceded by number கிடையாது. நெக்ஸ்ட் இன்னொரு லெட்டர் preceded by number கிடையாது. இன்னொரு லெட்டர் preceded by number followed by symbol கிடையாது. நெக்ஸ்ட் இது preceded by கிடையாது. நெக்ஸ்ட் preceded by number கிடையாது. நெக்ஸ்ட் preceded by number கிடையாது. ஸோ இதுவும் இல்லை. ஸோ preceded by number but followed by what? Okay, so followed by letter. Next preceded by letter. Next J preceded by what? Number கிடையாது. Next preceded by number followed by what? Symbol. So 1 வருது. Next P preceded by symbol, இதுவும் வராது. So எத்தனை வருது? 1. So option number 5, 1 நம்மளோட answer, right? So followed by what? Followed by symbol and preceded by number, right? So next one, which of the following is 8th to the left of 19th from left end of the given arrangement? So இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணும்? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா to the left, so to the leftனா இந்த பக்கம் வரும். ஸோ next from left opposite, அப்போ மைனஸ் பண்ணும். ஸோ 19 minus 8 11 from left. So 1 2 3 4 5 6 7 8 9 10 11, that is what? Q. So option number 3, Q. So கரெக்டாக பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11, right? Okay, so option number 3, Q. So next one, so next one, arrangement based என்ன கொடுத்துருக்காங்க? Square table, right? So square table, so solve பண்ணலாம். So first condition, okay, first நம்ம table draw பண்ணிக்கலாம். So square table, so அதே மாதிரி இன்னொரு table இங்க எடுத்துக்கலாம், right? 2 possibilities வர வாய்ப்பு இருக்கும். So 8 friends A, B, C, D, E, F, G and H are sitting around a square table in such a way that 4 of them sit at 4 corners and 4 of them sit at middle. So 4 of them at 4 corners and 4 of them at middle ன்னு சொல்றாங்க. Clear? Right? Next, the ones who sit at 4 corners face the center. So corners வந்து பாத்தீங்கன்னா centers ன்னு சொல்றாங்க. So இவங்க வந்து பாத்தீங்கன்னா center face பண்ணிருக்காங்க. Clear? அப்ப obviously வந்து பாத்தீங்கன்னா middle உட்கார்ந்திருக்கவங்க அவுட் சைடு தான் இருப்பாங்க. Right? So இதுக்கும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். While those who sit in the middle of the site outside. Okay, F sits one of the corners of the table. So F sits one of the corners of the table சொல்றாங்க. So F இங்க வந்துரும். So இந்த கண்டிஷன்ல
ஓகே ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எஃப் இங்கே தான், எந்த கார்னரில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் only 2. Okay, so next one, E is second to the right of F. So E is second to the right of F. So same ஒரே condition தான் வரும். Next only 2 people between E and B. So E and B க்கு நடுவுல 2 people. So இங்க 2 people எடுத்துட்டா B இங்க வரும். இந்த conditionல 2 people எடுத்துட்டா B ன்றது இங்க வரும். ரெண்டு possibility வந்துருச்சு. A sits second to the right of B. So A sits second to the right of B, A இங்க வரும். So A sits second to the right of B, A இங்க வரும். Next only 3 people between A and G னா அதுக்கு oppositeல G இருக்கும். So இங்க வந்து பாத்தீங்கன்னா G இருக்கும். Next one, C faces same direction as G. So C faces same direction as G னா so என்னது outside, அப்போ வந்து C வந்து இங்க வரும். ஓகே ஸோ C வந்து பாத்தீங்கன்னா இங்க வரும். ஓகே அதே மாதிரி இங்கேயும் அவுட் சைடு தான், ஸோ C இங்க வந்து இங்க வரும் இந்த பாசிபிலிட்டியில. ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன், G faces the center, then okay ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்தோம், அதாவது G சென்டர்னா C கூட சென்டர் வைஸ் வெர்சா, இல்ல அவுட் சைடுனா அவுட் சைடு. ஸோ D is not an immediate neighbor of B. ஸோ D is not an immediate neighbor of B னா D ன்றது இங்க வரும். இந்த கண்டிஷன்ல D இங்க தான் எடுத்துக்க முடியும், ஏன்னா இங்கேயும் immediate neighbor தான், இங்கேயும் immediate neighbor தான். ஸோ இந்த பாசிபிலிட்டி தப்பாகுது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஒன்லி 1% நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். யாரை மிஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. ஓகே ஸோ AB, C, D, E, F, G, H. ஸோ H மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்கு செக் பண்ணுறோன்னா சில சமயம் ஆர்டரில் கொடுக்காம நடுவில் ஏதாவது மாற்றுவாங்க, ஸோ அதனால் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ரிகார்டிங் எஃப்? எஃப் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ. எஃப் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ கிடையாது. எஃப் இஸ் அன் இமிடியேட் நைபர் ஆஃப் H கிடையாது. நன் ஆஃப் த கிவன் ஆப்ஷன் இஸ் ட்ரூ. பார்க்கலாம். போத் A and C ஆர் இமிடியேட் நைபர்ஸ். போத் A and C ஆர் இமிடியேட் நைபர்ஸ் கிடையாது. ஒன்லி 3 people sit between F and D. F and D க்கு நடுவில் எத்தனை பேர்? 3 பேர். கரெக்ட் தான், ஆப்போசிட்ல இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் 5 நம்மளோட ஆன்சரிங்க. கிளியரா? Next question. 4 of the following 5 are alike in a certain way and so form a group. Which is the one that does not belong to the group? So G பாருங்க. So G வந்து பாத்தீங்கன்னா மிடில்ல இருக்கு. F வந்து பாத்தீங்கன்னா கார்னர்ல இருக்கு. So C வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கு. அப்ப F தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சேமா இருக்கு. அப்ப A பாத்தீங்கன்னா so மத்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிடில்ல தான் இருக்கு. F தான் கார்னர்ல இருக்கு. So ஆட் ஒன் அவுட் F. Next one. How many people sit between D and C when counted from the left side of D? Right? Okay. So D க்கு left sideல இருந்து கவுண்ட் பண்ணா D க்கும் C க்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? யாருமே கிடையாது. So none. Okay, option number 5 நம்மளோட ஆன்சர். Okay, so next one. Who sits immediate left of C? So who sits immediate left of C? D. Right? So option number 1 D. So next one. What is the position of H with respect to G? What is the position of H with respect to G? So இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு 1 2 3 ரைட், இந்த பக்கம் பார்த்தா 1 2 3 4 5. ஸோ பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ 5th டு த லெஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 3rd டு த ரைட். ஸோ ரெண்டுமே கொடுத்துருக்காங்களா? வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் H வித் ரெஸ்பெக்ட் டு Gனா 3rd டு த ரைட்டும் நமக்கு வருது, 1 2 3 4 5. ஸோ 5th டு த லெஃப்ட்டும் வருது. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் அவங்க கொடுக்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நமக்கு வருது. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் போத் 3 and 5 கூட நம்ம எடுத்துக்கலாம். கிளியரா? ஸோ ரெண்டு ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ சால்வ் பண்ணலாம். பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க. in a straight line of 8 people all facing north, who stands third from left end of the line? So third from left end of the line யாருன்னு கண்டுபிடிக்கணும். ரைட்? ஸோ எத்தனை பேர்? 8 members. ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ K stands extreme end of the line சொல்றாங்க. ஸோ K stands extreme end of the line. ஸோ K இங்க எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்க எடுத்துக்கலாம். ரெண்டு பாசிபிலிட்டி வரும். ஓகே நெக்ஸ்ட் only 3 people between K and P. ஸோ 1 2 3. ஸோ இங்கே P வரும். ஸோ 1 2 3 இங்கே P வரும் இந்த கண்டிஷனில். நெக்ஸ்ட் ஒன் H stands immediate left of P. ஸோ H stands immediate left of P. H stands immediate left of P. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க? தேர்ட் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட். ஸோ தேர்ட் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் இங்கே H வராங்க. ஸோ இங்கே தேர்ட் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ரைட்? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நமக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கல. இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடைக்கல. இப்போ என்ன பண்ணணும்? செகண்ட் ஒன் சால்வ் பண்ணணும். ஸோ செகண்ட் ஒன் சால்வ் பண்ணால் 1 2 3 4 5 6 7 8. Okay, S stands third from right. So S stands third from right end. Next one, only one person sit between S and P. So possible இங்க P இருக்கலாம். So இன்னொரு கண்டிஷன்ல இங்க P இருக்கலாம். J is an immediate neighbor of P. So J is an immediate neighbor of P. இந்த கண்டிஷன்ல இங்க இல்ல இங்க கூட இருக்கலாம். இதை வச்சு கூட நம்மளால வந்து பாத்தீங்கன்னா third from left இந்த left handல யாருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ஒன் நமக்கு ஆன்சர் வருது. இப்போ என்ன பண்ணணும்? கம்பைன் பண்ணணும். இப்போ கம்பைன் பண்ணா ஓகே ஸோ என்ன சொல்றாங்க? 3 people between K and P இல்லையா? ஸோ இந்த கண்டிஷன் எடுத்துட்டோம்னா 3 people. ஸோ 1 2 3 இங்க K எடுத்துக்கலாம் கார்னர். ஸோ 1 2. ஸோ இங்க எடுக்க முடியாது நம்மளால. ஓகே ஸோ இந்த பக்கம் வந்து எடுக்க முடியாது. ஸோ 1 2 3
4 5 6 7 8. ஸோ அப்போ இங்கே தான் எடுக்க முடியும் 3 பீப்புள்லாம் இந்த பக்கம் எடுக்க முடியாது இந்த கண்டிஷன் வச்சுட்டு. இந்த கண்டிஷனில் பி இங்கே இருக்குன்னா 1 2 3 இங்கே நம்ம கே எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு 2 பாசிபிலிட்டி வருது. கிளியரா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் H stands immediate left of P. So H stands immediate left of P. So இங்கே H வரும். ஓகே. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு H வராது. ஏன்னா J is an immediate neighbor of P ன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. அப்போ இந்த பாசிபிலிட்டி தப்பாது. இதுதான் கரெக்டாகுது. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது தேர்ட் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட். ஸோ தேர்ட் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் யாரும் சொல்லாமல் தானே கேட்குறாங்க. Who stands third from left hand of the line? நமக்கு ஆன்சர் வருது. ஸோ H வருது. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? போத். ஸோ போத் எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்க. The data in both 1 and 2 together are necessary to answer. That is option number 3 நம்மளோட answer இங்க. Clear? Okay, so next one. Okay, so next question. இது கூட data sufficiency தான் பார்க்கலாம் என்ன கேட்டிருக்காங்கன்னு. Right. Among 5 candidates A, B, C, D, E who scored the least in an examination. Right. So எத்தனை பேர்? 1, 2, 3, 4, 5. Right. So data பார்க்கலாம் நம்ம. So என்ன கொடுத்திருக்காங்கன்றது. B scored more than D but not highest. Okay, so B scored more than D but not highest னு சொல்றாங்க. So பார்க்கலாம். A scored less than D. So A scored less than D. So D கீழே A இருக்கணும். But more than E. So but more than E னா இங்க E இருக்கணும். So நல்லா கவனிங்க. So first கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. Suppose இங்க B எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். இங்க D எடுத்துக்கலாம். இங்க D எடுத்துக்கிட்டா but not highest னு சொல்லிட்டாங்க. B தான் வந்து பார்த்தீங்கன்னா highest கிடையாது. So A scored less than D. So A என்றது இங்க வரலாம். But more than E ன்னு சொல்றாங்க. Okay. Sorry, A scored less than, okay, அப்போ E தான் வந்து so A தான் வந்து பார்த்தீங்கன்னா E விட அதிகம். அப்போ இங்கே வந்து இந்த வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் யாரை கேட்குறாங்க? ஓகே, லீஸ்ட். ஸோ லீஸ்ட் யாரு? E தான் லீஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் சால்வ் பண்ணால் பார்க்கலாம். A scored less than C but and B. ஓகே, ஸோ அப்போ A scored less than C and B but not the least னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிஷன் என்னது? இங்கே CB இல்லை இங்கே CB வந்துட்டு A வந்து இந்த ரெண்டு இடத்துல வரலாம். B did not score the highest. அப்போ கண்டிஷன் என்னது? B did not score the highestனா இங்கே B வந்துட்டு இங்க C வரலாம், இல்ல இங்க C வந்துட்டு இங்க B கூட வரலாம், பாசிபிள் இருக்கு. நெக்ஸ்ட் D scored more than A but less than C. So D scored more than A but less than C னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா A என்றது லீஸ்ட் எடுத்துக்க முடியாது. ஸோ A இந்த கண்டிஷனில் தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ கண்டிஷன் அது இங்கே C எடுத்துட்டு இங்கே B எடுக்கலாமா நம்ம? அப்போ இந்த கண்டிஷனில் தான் D scored what more than A. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது பட் லெஸ் தேன் C. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது நமக்கு. அப்போ என்ன சொல்லலாம்? இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா E தான். ஸோ ரெண்டுத்துல நமக்கு ஆன்சர் கிடைக்குது தனித்தனியாக பார்க்கும்போது. அப்போ என்ன சொல்லலாம்? எய்தர் ஆர், ரைட்? ஸோ ஆப்ஷன் நம்பர் என்னது? The data either in statement, that is option number 3 நம்மளோட ஆன்சரிங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அதே தான். ஸோ கொஸ்டின் பார்க்கலாம் என்ன கேட்டிருக்காங்கன்னு. எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க? டே பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். On which day of the same week starting from Monday to Sunday did Ran Vijay complete his graduation? ஸோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். Ran Vijay's brother correctly remembers that he completed his graduation after Tuesday but before Friday. So Tuesday after Tuesday but before Friday நமக்கு என்னென்ன நாள் இருக்கும்? Wednesday, Thursday இருக்கும். அப்போ கரெக்டாக தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வராது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தோம்னா Ran Vijay's friend correctly remembers that he completed his graduation after Wednesday before Saturday. இங்கேயும் பார்த்தீங்கன்னா Thursday, Friday ரெண்டு நாள் இருக்கு. ஸோ இங்கேயும் நமக்கு ஆன்சர் வருது. அப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணனா இங்கே டியூஸ்டேக்கு அப்புறம் சொல்றாங்க, இங்கே வெனஸ்டேக்கு அப்புறம் சொல்றாங்க. ஆனால் இங்கே ஃப்ரைடேக்கு முன்னாடி சொல்றாங்க. அப்போ கரெக்டாக நம்ம Thursday சொல்லலாமா? ரைட். அப்போ நமக்கு இங்கே ஆன்சர் வருது. அப்போ ரெண்டு கம்பைன் பண்ண ஆன்சர் வருது. ஸோ ஆப்ஷன் நம்பர் தட் இஸ் போத்னு வரணும். ஸோ ஆப்ஷன் நம்பர் எது பாருங்க? போத் டுகெதர். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 நம்மளோட ஆன்சர் இங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்இக்வாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்கலாம். ஸோ கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஓ. ஸோ கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஓ. ஸோ கே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. நெக்ஸ்ட் சி லெஸ் தேன் எஃப். ஸோ சி லெஸ் தேன் எஃப் பாருங்க. ஸோ ட்ரூ. ஸோ ஒன்லி 2, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1, ஒன்லி 2 இஸ் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் x greater than s. ஸோ x greater than s னா இங்கே காமனான வேரியபிள் என்னது? நமக்கு காமனான வேரியபிள் வந்து o. ஓகே, ஸோ o. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓவும் எக்ஸும் ஈக்குவல். அப்போ இங்கே x எடுத்துக்கிட்டா நம்ம x greater than o, s இருக்கா? இல்லை, ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகாது. சரி, செகண்ட் ஒன் பார்க்கலாம். b greater than e. ஸோ b greater than e ஒரே ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கு. ஸோ greater than equal to greater than or equal to. ஸோ செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகும். தட் இஸ் ஒன்லி 2. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2, ஒன்லி 2 இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் m greater than u. ஸோ m greater than u ஒரே ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கு. பட் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஓகே சிம்பிள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் e less than or equal to n. ஸோ ஈக்கும் இங்கே நமக்கு எம்முக்கும் ஈக்கும் என்னுக்கும் காமனாக இருக்கிறது என்னது? u, ரைட்? ஸோ அப்போ u என்னது நமக்கு greater than or equal to e-ன்னு இருக்கு, ரைட்? அப்போ நம்ம எதுலேருந்து பார்க்கணும்? e-லேருந்து பார்க்கணும். less than or equal to, less than or equal to. ஸோ செகண்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகுதுங்க. ஸோ ஒன்லி 2, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் ஓகே 4, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன்.
O greater than or equal to D. So O greater than or equal to D. So follow ஆகுது first one. Next P less than or equal to T. So P less than or equal to T follow ஆகுது. ஏன்னா opposite direction symbol இருக்கு. Right. So only one. That is option number 3. Only one is true. Right. So next one. A greater than S. So A greater than S opposite direction symbol இருக்கு. So first one follow ஆகாது. Right. So next one. N less than or equal to P. So N க்கும் P க்கும் பார்த்தா opposite direction symbols இருக்கு. இதுவும் follow ஆகாது. So neither nor. That is option number 4. Neither nor நம்மளோட ஆன்சர் இங்க. Clear? Next one. So next one இங்க வந்து பாத்தீங்கன்னா arrangement based, that is sitting arrangement based upon two parallel rows கொடுத்திருக்காங்க. 12 people sitting in two parallel rows containing 6 people each, right? So 1 2 3 4 5 6 அதே மாதிரி 1 2 3 4 5 6. So maybe நமக்கு வந்து பாத்தீங்கன்னா possibility வரும் 1 2 3 4 5 6 possibility வர வாய்ப்பு இருக்கும். So that இன்னொரு line நான் எடுத்துக்கிறேன் இங்க. Okay, இன்னொரு arrangement. இப்போ ஒன்னொன்னா place பண்ணலாம். என்ன கொடுத்திருக்கான்னு பார்க்கலாம். In such a way that there is an equal distance between the adjacent person. In row 1 U, V, W, X, Y and Z seated and all of them are facing south. அப்போ இங்க U, V, W, X, Y, Z இருப்பாங்க 6 members, right? So அவங்க south. Next A, B, C, D, E and F. So right. So next இங்க A, B, C, D, E, F இவங்க 6 பேர் இருப்பாங்க. இவங்க north face பண்ணிருப்பாங்க. Right. So next எல்லாமே காமனா கொடுக்கதான். Therefore in the given sitting arrangement each member seated in a row faces another member of the other row. Okay, none of the information given is necessarily in the same order. Right. So இங்க பார்க்கலாம். C sits third to the right of F ன்னு சொல்றாங்க. Okay, so third to the right of F. So F இங்க எடுத்துக்கிட்டா இங்க தான் 1 2 3 இங்க C எடுத்துக்கலாம். இன்னொரு கண்டிஷன்ல F இங்க எடுத்துக்கிட்டா 1 2 3 இங்க C எடுத்துக்கலாம். So இன்னொரு கண்டிஷன் நம்ம C இங்க எடுத்துட்டு F இங்க கூட எடுத்துக்கலாம். So next பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க. C does not sit any of the extreme end of the line. So C இங்க வராது. So ரெண்டு possibility. The one who faces F sits second to the right of S. F யார் face பண்றாங்களோ second to the right of X. F யார் face பண்றாங்களோ second to the right of X. Right? Next. X sits second to the right of U. So X sits second to the right of U. So X sits second to the right of U. Only two people sit between X and Y. Only two people sit between X and Y. Only two people sit between X and Y. Right. Next one. Y faces D. So Y faces what? D. So Y faces here D. Only one person sits between Y and W. So only one person between Y and W. So Y and W. Next one, Z sits to the immediate right of V. So Z sits to the immediate right of V ன்னு சொல்றாங்க. V இங்க எடுத்துக்கிட்டா இங்க Z எடுத்துக்கலாம் immediate right. Okay, இந்த கண்டிஷன்ல immediate right நம்மளால எடுக்க முடியாது. So இந்த possibility தப்பாகுது. So next one, E sits to the immediate right of A. So E sits to the immediate right of A னா so A இங்க எடுத்துக்கிட்டு immediate right of A is E. இதுதான் நம்மளோட final arrangement. இங்க ஒரு person மிஸ் ஆகிறார். இங்க நம்ம A எடுத்துக்க முடியாது. ஏன்னா immediate neighbor வராது இல்லையா? So யார் இங்க remaining? So B. So இதுதான் நம்மளோட final arrangement அவங்க கொடுத்த condition படி. Right. So first question பார்க்கலாம். Who amongst the following is facing Z? So Z யார் face பண்ணிருக்கா? F. So option number 4 F நம்மளோட answer. Right. So next question. Who amongst the following is facing A? So A யார் face பண்ணிருக்கா? V. That is option number 2 V நம்மளோட answer. Clear? Next one. Which of the following statement is true regarding B? Right. So பார்க்கலாம். F sits second to the right of B. So கிடையாது. B faces one of the immediate neighbor of X. Okay, B faces one of the immediate neighbor of X கிடையாது. Next only two people sit between B and A. So only two people sit between B and A. Option number 3 நம்மளோட answer. Next one. What is the position of V with respect to W? Position of V with respect to W. So that is second to the right. So second to the right, option number 2. Okay, so next one. 4 of the given 5 are alike in a certain way based on the given arrangement and hence form a group. Which of them does not belong to that group? Right, so பார்க்கலாம். So A இங்க இருக்கு. Next V, B, Y, U. So Y தவிர மத்த எல்லாமே உள்ளதா இருக்கு. Y மட்டும் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ட்ல இருக்கு. So option number 4 நம்மளோட ஆன்சர் இங்க. Clear? So இந்த பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். Thank you.